Dear student, very good morning. Today class Zoology, Unit 21, Health and Disease, அதாவது உடல் நலம் மற்றும் நோய்கள். Then today new topic, heart disease, இதய நோய்கள். The cardiovascular disease is associated with the disease of heart and blood vessels. இதய நோய்கள் இதயம் மற்றும் இரத்த நாளங்களுடன் தொடர்பு கொண்டவை. The coronary heart disease is the most common form and is caused by deposition of cholesterol in the blood vessels. பரவலாக காணப்படும் இதய குழல் நோய் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது. Then it is usually developed slowly over many years beginning from childhood. They may form a fatty streak to a fibrous complicated plaque. கொழுப்பு படிவுதலானது வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பல ஆண்டுகள் நீடிப்பதன் காரணமாக இதய நோய்கள் உண்டாகுகிறது. இவை மெல்லிய கொழுப்பு கீறல்கள் மூலம் சிக்கலான நாரிழை தட்டுகளான பிளேக் உருவாவது வரை இருக்கலாம். It leads to the narrowing of blood vessels leading to atherosclerosis. Atherosclerosis in the large and medium-sized arteries that supply the heart muscles with oxygen. இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவுடைய தமனிகளை சுருங்க செய்வதன் மூலம் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் நோய்க்கு வழி வகுக்கின்றது. It leads to the sudden ischemia, deficient blood supply to heart muscles and myocardial infarction, the death of the heart muscles tissue. மேலும் இது திடீரென தோன்றும் இஸ்கிமியா இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் மற்றும் இதய தசை நசிவுறல் இதய தசை திசுக்களின் இறப்பு நோய்க்கு வழிவகுக்கின்றன. மோட்டு நவ் மேலும் அறிந்து கொள்ளுதல். Describable level for blood cholesterol should be less than 200 mg for deciliters for Indian. The risk of coronary heart disease increases slowly as blood cholesterol level increase from 200 to 300 mg for deciliters. இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவானது 200 மில்லிகிராம் ஃபார் டெசிலிட்டராகவும் காணப்பட வேண்டும். ஆனால் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 300 மில்லிகிராம் ஃபார் டெசிலிட்டராக அதிகரிக்கும் போது இதய குழல் அதாவது கரோனரி இதய நோய் வருவதற்கான ஆபத்து அதிகரிக்கிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆபத்து காரணிகள். The hypercholesterolemia, high blood cholesterol and high blood pressure, hypertension are the major causes and contributing factors for heart disease, and it untreated may cause severe damage to brain, kidney and eventually lead to stroke. இதய நோய்க்கான முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணிகளாக ஹைபர் கொலஸ்ட்ரோலிமியா அதாவது இரத்த கொழுப்பு அதிகரித்தல் மற்றும் மிக இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன்ஸ் போன்றவை விளங்குகின்றன. இதற்கு சிகிச்சை மேற்கொள்ளாவிடில் மூளை மற்றும் சிறுநீரகங்களில் கடுமையான பாதிப்பு உண்டாகி இறப்பையை ஏற்படுத்தலாம். காசஸ் காரணங்கள். ஹெரிடிட்டி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, the diet rich in saturated fat and cholesterol, obesity, increasing age, cigarette smoking, emotional stress, sedentary lifestyle, excessive alcohol consumption and physical inactivity are some of the causes. பாரம்பரியம் அதாவது குடும்ப வரலாறு, அதிகளவு நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கொண்ட உணவு, உடல் பருமன், வயது அதிகரித்தல், புகைப்பிடித்தல், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவை, மன அழுத்தம், ஏக்கமில்லாத வாழ்க்கை முறை, அதிகளவு ஆல்கஹாலை உட்கொள்ளுதல் மற்றும் உடல் உழைப்பின்மை போன்றவை
இதய நோய்க்கான காரணங்கள் ஆகும். சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஹெட்ஏக், த்ரெட்னஸ், டிசனிங்ஸ், chest pain, swelling of leg and gastrointestinal disturbance, அதாவது மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு, தலைச்சுற்றல், நெஞ்சி வலி, கால் வீக்கம் மற்றும் இரைப்பை குடல் தொந்தரவுகள் போன்றவை இதய நோயின் அறிகுறிகள் ஆகும். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? The HDL, high density lipoprotein or good cholesterol, lower risk of the heart disease, while LDL, low density lipoprotein or bad cholesterol, increase risk of heart disease. HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக LDL குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், அதாவது இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. த ஃபஸ்ட் ஹெட்டிங் டயட் மேனேஜ்மெண்ட். The reduction in the intake of calories, low saturated fat and cholesterol rich food, the low carbohydrate and the common salt are some of the dietary modifications. The diet rich in polyunsaturated fatty acid (FUBA) is essential in increase in the intake of fiber diet, fruits and vegetables, protein, minerals, vitamins are required. குறைவான கலோரி கொண்ட உணவினை உட்கொள்ளல், நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், குறைவான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சாதாரண உப்பு ஆகியவற்றை குறைவாக உட்கொள்ளுதல் போன்றவை நம் உணவு முறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களாகும். அதிகளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவு அவசியமானதாகும். நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், புரதம், கனிமங்கள் மற்றும் விட்டமின்கள் ஆகியவை நாம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுதல் தேவையானதாகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது உடல் செயல்பாடுகள். ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் யோகா ஆர் எசென்சியல் ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல், நடத்தல் மற்றும் யோகா போன்றவை உடல் எடையை பராமரிப்பதற்கு அத்தியாவசியமான ஒன்றாகும். அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்சி, அதாவது அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்த்தல். அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ். ஆல்கஹால் கான்சம்ஷன்ஸ் அண்டு ஸ்மோக்கிங் ஆர் டு பி அவாய்ட். ஆல்கஹால் பருகுதல் மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும்.